Hi friends, good morning. Good morning, welcome all. Good morning, Principles of Inheritance. நம்ம fourth part video பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் பார்த்துடலாம். நம்ம மார்ச் 31 போர்ஷன் முடிச்சிடுவோம். பிலீவ் மீ, ஓகே? சரி, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ். Mendel also worked with the crossed pea plants that differed in two characters. இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர்ஸ், அதனாலதான் இதுக்கு பேரு டைஹைபிரிட் கிராஸ். இங்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் மோனோஹைபிரிடா, டைஹைபிரிடா, ட்ரைஹைபிரிடா இந்த மாதிரிலாம் நேம் வச்சாங்க. மோனோ அப்படின்னா சிங்கிள், மோனோ ஹைபிரிட்னா ஒரு கேரக்டர், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். அதை எடுத்துட்டு கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் மோனோ ஹைபிரிட். ரெண்டு கேரக்டர் எடுத்துட்டு கிராஸ் பண்ணா டை ஹைபிரிட். ஓகே. As is seen in the cross between a pea plant that has seeds with yellow color. Seeds oda color yellow. Seeds oda color yellow. Shape, seed oda shape round. அது ஒரு கேரக்டர். One that had seeds of green color seeds and wrinkled shape. So color of the seed, shape of the seed. நிறைய குழந்தைங்களுக்கு இங்க காட்லிடனா அப்படிங்கிற டவுட் வரும். காட்லிடன் கிடையாது, சீட் கலர். எல்லோ சீட் கலர், கிரீன் சீட் கலர். ரவுண்ட் ஷேப்டு சீடு, ரிங்கிள்டு ஷேப்டு சீடு. ரிங்கிள்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருங்கி சுருங்கி அப்படி சுருங்கி இருக்கும். ரவுண்ட்னா உருண்டையா இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். Mendel found that seeds resulting from the crossing of the parent had yellow colored and round shaped seeds. ஸோ இங்க என்ன சொல்றாரு, ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணி அவருக்கு F1 ஜென்ரேஷன்ல எல்லாமே எல்லோ கலராகவும் ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைச்சது. அப்ப நமக்கு தெரியும் எல்லோ கலர் இஸ் டாமினன்ட் ஓவர் கிரீன் கலர், ரவுண்ட் ஷேப் இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்டு ஷேப். அவ்வளவுதான், டாமினன்ட் எதுன்னு தெரிஞ்சிருச்சு F1 ஹைபிரிட்ல. அதான் இங்க சொல்றாங்க. Here can you tell which of the character is in the pair yellow green color or round wrinkled shape was dominant? Yellow color seed is dominant, round shape is dominant. அப்போ green color recessive, wrinkle shape வந்து recessive. So அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. Thus yellow color was dominant over green color, round shape dominant over wrinkled. These results were identical to those that he got when he made separate monohybrid crosses between yellow and green seeded plants and round and wrinkled seeded plants. இங்க என்ன சொல்றாங்க, டைஹைபிரிட் கிராஸ்ல தான் ரெண்டும் டாமினண்டா வருது. அப்போ ஒரு கேரக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி கிராஸ் பண்ணான்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் அவர் கன்சிடர் பண்றது ஒரு கேரக்டர். ஸோ எல்லோ கிரீன் கலரை எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணி பார்த்தா 3:1 வருது. அதாவது எல்லோ தான் டாமினன்ட், கிரீன் டிசசிவ்னு வருது. அதே போல ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு எடுத்துட்டு கிராஸ் பண்ணாலும் 3:1 வருது. அப்போ எல்லோ ரவுண்டு, கிரீன் ரிங்கிள்டு ரெண்டு எடுத்துட்டு கிராஸ் பண்ணா 3:1 இன்டூ 3:1. ரெண்டு மோனோ ஹைபிரிட் கிராஸ் தானுங்களே. ரெண்டையும் கிராஸ் பண்ண வந்து பெருக்குனீங்கன்னா 3 9, 1 3 3, திருப்பியும் 1 3 3, 1 1 1. இந்த ரேஷியோல அவருக்கு டைஹைபிரிட் ரேஷியோ கிடைச்சது. அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணா என்னவோ எக்ஸாக்டா அவருக்கு எல்லாமே அப்ளை ஆகி பர்ஃபெக்டா ரிசல்ட் வந்துச்சு. டைஹைபிரிட் கிராஸுக்கு ரெண்டு மோனோஹைபிரிட் கிராஸை பெருக்குனா என்ன வரும், அந்த ரிசல்ட் தான் வந்துச்சு ஆக்சுவலி. லெட் அஸ் யூஸ் த ஜீனோடைப் சிம்பிள்ஸ். ஒய் நம்ம தெளிவா சொல்லிடலாம். கேபிட்டல் ஒய் ஃபார் எல்லோ சீட் அண்ட் கேபிட்டல் ஆர் ஃபார் ரவுண்ட் ஷேப், ஸ்மால் ஒய் ஃபார் கிரீன் கலர், ஸ்மால் ஆர் ஃபார் ரிங்கிள்டு ஷேப். ஏன்னா நமக்கு டாமினன்ட்டுக்கு கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா சேம் அந்த லெட்டர்லயே ஸ்மால் லெட்டர் தான் ரிசசிவ் கொடுக்கணும், அது ரூல். அப்பதான் கன்ஃபியூஷன் வராது. The genotype of parent can be written as capital R, capital R, capital Y, capital Y. Round yellow, small r, small y, wrinkled green. The cross between the two parents can be written down as in the figure 5.7. அதை நம்ம பார்க்கலாம். Showing the genotype of the parent plants. The gametes capital R, capital Y, small y unite on fertilization to produce F1 hybrid. எப்பவுமே ஒரே லெட்டரை சேர்த்து எழுதணும். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய்.
பேரண்டல் டைப்னு வரும்போது ஹைபிரிட் அந்த பிளான்ட்டுக்குன்னு கேரக்டர் வரும்போது நீங்க சேம் லெட்டர்ஸை பேரா தான் எழுதணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு எழுதினா தப்பு. கேபிட்டல் ஆர் கூட ஸ்மால் ஆரை சேர்த்தணும், கேபிட்டல் ஒய் கூட ஸ்மால் ஒய்யை சேர்த்துக்கணும். இது ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. When Mendel self-hybridized the F1 plants in the capital R, capital Y, small y self-hybridize பண்றாரு. அப்பதான் உங்களுக்கு F2 கிடைக்கும். So 3/4 of F2 plants had yellow seed and 1/4 had green color seed. அதே போல yellow and green colored segregated in a 3:1 ratio. இப்போ நம்ம சொன்னோம்ல yellow green வந்து 3:1 ratio. அதே மாதிரி round and wrinkled 3:1 ratioல செக்ரேட் ஆகி இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் மோனோஹைபிரிட் கிராஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இங்க கேமிட் எப்படி ஃபார்ம் ஆகுது? கேபிட்டல் ஆர்ல இருந்து ஒரு ஆர் இங்க வந்திருக்கு கேமிட்குள்ள, இதுல இருந்து ஒரு கேரக்டர் கேமிட்குள்ள வந்திருக்கு. அதே போல இதுல இருந்து ஒன்னு வந்திருக்கு, கேமிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஹைபிரிட் கிடைக்குது. F1 ஹைபிரிட செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த டயக்ராமை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க கலர்டாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல வர 9 பிளான்ட்ஸும் எல்லோ ரவுண்டா இருக்கும். தமிழ் படிக்காதவங்களுக்கு தெரியாது. தமிழ்ல கடைசி அந்த உயிரெழுத்துக்கள்ல கடைசி எழுத்து வந்து அக்கு தானே, அந்த மாதிரி இங்க பாருங்க wrinkled yellow. அப்புறம் இந்த மாதிரி போட்டு பாருங்க, ஏரோ போடுறீங்களா அந்த மாதிரி ரவுண்ட் கிரீன். இப்ப நம்ம குறிக்காதது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஒண்ணு wrinkled green. ஸோ 9:, இந்த 3 3:1. ரொம்ப அழகா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைஹைபிரிட் கிராஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தடவை நடத்திருக்கோம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ ரவுண்ட் எல்லோ 9 இருந்துச்சு, ரவுண்ட் கிரீன் 3 வந்துச்சு, அண்ட் wrinkled yellow 3 வந்துச்சு, wrinkled yellow 3, round green 3, then wrinkled green 1. 9:3:3:1 டைஹைபிரிட் ரேஷியோ. ஸோ அதுல கொஸ்டின் கேட்டா அந்த லைன்ஸ்ல இருந்தா கேட்பாங்க, நல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி தான் அவரு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த டைஹைபிரிட் கிராஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லா பார்த்தோம், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். என்சிஆர்டில எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்குங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லா எதுன்னு உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் தான். மெண்டலோட செகண்ட் லா எதுன்னு கேட்டாங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் தான். அப்படிதான் கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அதை வச்சுதான் கொஸ்டின் எடுப்பாங்க. இப்போ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆன் வாட் பேசிஸ் அவர் கொடுத்தாரு நமக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் டாமினன்ஸ் வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க? டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. டைஹைபிரிட் கிராஸ் இருந்தாதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது என்ன இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்? அசார்ட்மெண்ட்னா பிரியறது, தனித்து பிரியறது, செப்பரேட் ஆகிறதுன்னு அர்த்தம். அசார்ட்மெண்ட்னா இண்டிபெண்டன்ட்னா தனித்து இண்டிபெண்டா செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னா என்ன? சும்மா சிம்பிளா நான் சொல்றேன், அப்புறம் நம்ம லைன் பை லைன் படிக்கலாம். இங்க பாருங்க, தனித்து பிரியறது அப்படின்னா இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இவங்க கேமிட் ஃபார்ம் ஆகல கேபிட்டல் ஆர் டாமினன்ட் தானுங்களே, கேபிட்டல் ஒய் கூட தான் சேரணும். கேபிட்டல் ஆர்னா கேபிட்டல் ஒய் கூட மட்டும்தான் சேரணும்னு யாரும் சொல்ல முடியாது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட தான் சேரணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட தான் சேரணும், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட தான் சேரணும்னு சொல்லக்கூடாது. தட் வி கேனாட் சே. ஸோ கேபிட்டல் ஆர் இண்டிபெண்டா போய் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், கேபிட்டல் ஆர் இண்டிபெண்டா போய் ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாம் ப்ராபபிலிட்டி. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாம். அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேர்ந்தா இப்படி கேமிட் கிடைக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேர்ந்தா இப்படி கேமிட் கிடைக்கும், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேர்ந்தா கேமிட் இப்படி கிடைக்கும், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேர்ந்தா இப்படி கேமிட் கிடைக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வரதுனால என்ன பிரயோஜனம் சார் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க எடுத்துக்கிட்ட பேரண்ட் டைஹைபிரிட்ல யாரு? டைஹைபிரிட்ல பேரண்ட் யாரு பாருங்க. நீங்க டைஹைபிரிட் கிராஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா?
நான் பேரண்டல் ப்ராஜெனிஸ்லாம் வரும். அது என்ன நான் பேரண்டல் சொல்றேன், பேரண்ட் மாதிரி இல்லாதவங்க. பேரண்ட்டை யார் எடுத்துக்கிட்டீங்க? ரவுண்டு கலர் சீடு, சாரி ரவுண்டு ஷேப் சீடு எல்லோ கலர்ல இருந்துச்சு, ரிங்கிள்டு ஷேப் சீடு கிரீன் கலர்ல இருந்துச்சு. இதுதான் பேரண்ட். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நீங்க எடுக்காத 2 பேரண்ட் டைப் வந்துருச்சு. நீங்க எல்லோ கலர் ரிங்கிள்டு அப்படிங்கிற ஒரு பேரண்ட்டை எடுக்கவே இல்லை. அதே போல கிரீன் கலர் ரவுண்ட் ஷேப்ல நீங்க பேரண்ட்டை எடுக்கவே இல்லை. ஸோ பேரண்டல் கேரக்டர் எல்லோ ரவுண்டு ரிங்கிள்டு கிரீன் அப்படின்னா நான் பேரண்டல் கேரக்டரும் வந்திருக்குது. நான் பேரண்டல் கேரக்டர் இவங்கெல்லாம், இந்த 3 நான் பேரண்டல் கேரக்டர், இந்த 3 நான் பேரண்டல் கேரக்டர். ஒரு பேரண்ட்ல எல்லோ கலர், இன்னொரு பேரண்ட்ல வந்து ரிங்கிள்டு சுருங்கி போயிருக்கு. 2 கேரக்டரும் சேர்ந்து புதுசா ஒரு ப்ராஜெனி நான் பேரண்டல் டைப் வந்துருச்சுங்க. எங்க பேரண்டல் டைப் வந்து எல்லோ கலரோடையும் ரவுண்டு சீடோடையும் இருந்துச்சு. அதே மாதிரி கிரீன் கலரோடையும் ரிங்கிள்டு ஷேப்போடையும் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லோ பிளஸ் ரிங்கிள்டு ரவுண்ட் எல்லோ அப்படின்னு நியூ கேரக்டர்ஸோட பிளான்ஸ் டைஹைபிரிட் கிராஸ் முடிஞ்சதும் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். என்ன இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது டைஹைபிரிட் கிராஸ் இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல நான் பேரண்டல் கேரக்டர்ங்கிற ஒண்ணு வராது. பேரண்ட்ல ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கிறாங்க, எல்லோ கிரீன். ஸோ எல்லோனா எல்லோ, கிரீன்னா கிரீன், அவ்வளவுதான். பட் இங்க நான் பேரண்டல் கேரக்டர், மிக்ஸ்டு கேரக்டர் வருது. நம்ம டைஹைபிரிட் ட்ரை ஹைபிரிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மோனோ ஹைபிரிட்லயும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கவனிச்சது கலர் மட்டும்தான். பேரண்ட் கிட்ட 2 கலர் எடுத்துக்கிட்டா அந்த 2 கலரை தவிர வேற எந்த கலரும் வராது. பட் இங்க கலர் பிளஸ் ஷேப்னு எடுக்கும் போது 2ஓட காம்பினேஷன் மிக்ஸ் ஆகி பேரண்ட் மாதிரி இல்லாத கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகுது மிக்ஸ்டு கேரக்டர்ல. அதுக்கு காரணம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, இப்போ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ புரியுதுங்களா? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு டைஹைபிரிட் கிராஸ் இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ரீசன். இன் த டைஹைபிரிட் கிராஸ் the phenotype round yellow, wrinkled yellow, round green and wrinkled green appeared in the ratio 9:3:3:1. Such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு yellow color, green color, round shape, wrinkled shape எடுத்திருக்கோம். பட் மெண்டல் வந்து வேற வேற 2 கேரக்டர்ஸ் காம்பினேஷன்ல டைஹைபிரிட் கிராஸ் பண்ணிருக்கிறாரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். The ratio of 9:3:3:1 can be derived as a combination of series of 3 yellow, 1 green with 3 round, 1 wrinkled. The derivation can be written as follows. 3:1 round wrinkled, 3:1 yellow wrinkled. ரெண்டையும் பெருக்குனா 9 round yellow வரும், 3 wrinkled yellow வரும், 3 round green வரும், 1 wrinkled green வரும். Based upon such observations on dihybrid cross, crosses between plants differing in 2 traits, 2 characterல differ ஆயிருக்கணும். Mendel proposed a second set of generalization that we call Mendel's law of independent assortment. இங்க second set of generalization கொடுத்திருக்காங்க, second law னு சொல்லல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. second law of segregation தான். second set of generalizations, second set of செட்டையும் லாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செகண்ட் செட்னு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். Second set of generalizations that we call Mendel's law of independent assortment. The law states that when 2 pairs of traits are combined in a hybrid, 2 pairs of, அதாவது 2 pair of traits நம்ம எடுத்து combine பண்றோம் ஹைபிரிட்ல, segregation of 1 pair of character is independent of the other pair of character. yellow color round கூட தான் சேரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா parental type நீங்க yellow round தான் எடுத்துக்கிட்டீங்க, yellow wrinkled ஓடையும் சேரலாம். புரிஞ்சுக்கணும், எல்லோ ரவுண்டு கூட தான் சேரணும்னு அவசியம் இல்லை, எல்லோ ரிங்கிள்டு கூடயும் சேரலாம். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அதே போல ரிங்கிள்டு கிரீன்ங்கிற பேரண்ட் தான் எடுத்துக்கிட்டீங்க, ரிங்கிள்டா இருக்கிறது சுருக்கமா இருக்க சைடு கிரீன் கலர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது ரிங்கிள்டா இருக்கிறது எல்லோ கலர் கூடயும் சேர்ந்து ஒரு பிளான்ட்டை உருவாக்கலாம். தட் இஸ் வாட் கால்டு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். தனிச்சு கேரக்டர்ஸ் பிரியுது அப்படிங்கிறது.
So segregation of one pair of character is independent of the other pair of character. The Punnett square can be effectively used to understand the independent segregation of the two pairs of genes during meiosis. So எப்பவுமே gene segregate ஆகிறது two pairs of genes வந்து meiosis அப்பதான் segregate ஆகும் பிரியும். The production of X and pollen in the F1 capital R capital small r capital Y small y plant. அதுல எப்படி வந்து 4 types of gametes form ஆகுது egg pollen அப்படிங்கறது பார்ப்போம். Consider the segregation of one pair of gene capital R and small r. 50% of gametes have the gene capital R and the other 50% have small r. Now besides each gametes having either capital R small r, அது capital R small r ஆங்கறது இல்லாம it should also have the yellow allele or Y allele. இங்க என்ன சொல்றாங்க, capital R small r 50% of the gametes க்கு capital R இருந்துச்சு, 50% of the gametes க்கு small r இருந்துச்சு. அது capital R small r அப்படிங்கிறது இங்க விஷயம் இல்ல. இந்த capital Rல capital Yயும் இருக்கலாம் small Yயும் இருக்கலாம், small r கூட capital Yயும் இருக்கலாம் small Yயும் இருக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க. So capital Y small y ரெண்டு அல்லீல்ல யார் வேணா இருக்கலாம். The important thing to remember here is that segregation of 50% of R and 50% of small r is independent from the segregation of 50% of capital Y and 50% of small y. So capital Y small y பிரியறதுக்கும் capital R small r பிரியறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. விஷயம் என்ன சொல்ல வராங்க திருப்பி சொல்றேன், capital R capital Y கூட சேரணும்னு அவசியம் கிடையாது, small r கூடயும் சேரலாம், small y கூடயும் சேரலாம். small y கூட தான் சேரணும்னு அவசியம் கிடையாது, small r capital Y கூடயும் சேரலாம். ஓகே, free from each other அந்த pairing ஃபார்ம் ஆகும்போது. Therefore 50% of the R bearing gametes capital Y and the other 50% have small y. இப்போ R மட்டும் சொல்றாங்க, ரெண்டு R இருக்கு, இதுல பாதி R ஒரு R capital Y, அதாவது 50% of small r capital Y கூட gamete ஃபார்ம் ஆகுது, 50% of small y கூட gametes form ஆகுது. Similarly, capital R bearing gametes capital Y and another 50% வந்து small y கூட இருக்கு. Thus, there are 4 genotypes of gametes, 4 types of pollen and 4 types of eggs formed. அது யார்? capital R capital Y கூட சேரலாம், capital R small y கூட சேரலாம், small r capital Y கூட சேரலாம், small r small y கூட சேரலாம். Each with a frequency of 25% or 1/4 of the total gametes produced. அதாவது ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா 50-50%. கேபிட்டல் வைனா கேபிட்டல் Y 2 இருக்கு, ஸ்மால் y 2 இருக்கு. கேபிட்டல் R மட்டும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் R 2 இருக்கு, ஸ்மால் r 2 இருக்கு. ஒரு லெட்டர் சொன்னீங்கன்னா 50% சொல்லலாம் கேமெட் ஃபார்மேஷன்ல. பட் ரெண்டு லெட்டர் பேரா சொல்லும் போது கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் R ஸ்மால் y, ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் r ஸ்மால் y னு பேரா சொல்லும் போது ஒவ்வொன்றும் 25% மாறிடுது. So 1/4 of the total gametesல capital R capital Y 25%, each 25% சொல்றோம். Okay. When you write down the 4 types of eggs and pollen on the two sides of Punnett square, it is very easy to derive the composition of zygotes. எப்பவுமே Punnett square குள்ள பாக்ஸ் குள்ள எழுதுறது zygotes, பாக்ஸ்க்கு மேல சைடுல எழுதுறது gametes. அது क्वेश्चनல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. Punnett square குள்ள capital R capital Y னு 4 லெட்டரா வருதுல, அதெல்லாம் zygotes தான். That gives rise to F2 plants. So F2 plantsல என்ன வருது, அந்த zygote seed மாதிரி அப்படியே வரும். Although there are 16 squares, how many different types of genotypes and phenotypes are formed? Note them down in the format given. எல்லாம் 16 டைப், அதாவது 4 types of phenotypes எக்ஸ்பிரஸ் ஆன கேரக்டர், 4 types of phenotypes வந்துச்சு. ஜீனோடைப் எத்தனை வருதுன்னு இப்ப பார்ப்போம். ஓகே, மொத்தமா 16 வரும், ஆனா ஜீனோடைப்ஸ் வந்து டோட்டல் 16 ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் 16, பட் நம்பர் ஆஃப் ஜீனோடைப்ஸ் எத்தனை இப்ப பார்க்கலாம். நோட் தம் டவுன் இன் த ஃபார்மேட் கிவன். இந்த கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல நோட் டவுன் பண்ணுங்க. கேன் யூ யூசிங் த புன்னட் ஸ்கொயர் டேட்டா ஒர்க் அவுட் ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் த F2 ஸ்டேஜ் அண்ட் ஃபில் இன் த ஃபார்மேட் கிவன். த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆல்சோ 9:3:3:1 நான் கேட்கறாங்க. இல்ல, ஜீனோடைபிக் ரேஷியோ 9:3:3:1 கிடையாது. இப்போ இது வந்து ஃபீனோடைப்.
9 என்ன இருந்துச்சு, ரவுண்ட் எல்லோ பேரண்டா கேரக்டரோட இருந்துச்சு. 3 ரவுண்ட் டீனா இருந்துச்சு. அனதர் 3 wrinkled yellowவா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும் wrinkled greenஆ இருந்துச்சு. எத்தனை டைப் ஆஃப் phenotypeனா 16ன்னு சொல்லாதீங்க, 4 டைப்ஸ்னு சொல்லணும். phenotypes வந்து 4 டைப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ரவுண்ட் yellow, ரவுண்ட் green, wrinkled yellow, wrinkled green 4 டைப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. டோட்டலா 16 ஸ்கொயர்ஸ் கூட்டுனா 16 வந்துடணும். 9 + 3 + 3 + 1 16, அவ்வளவுதான். பட் types of phenotypes, how many phenotypes அப்படின்னா 4 phenotypesனு எழுதணும். நெக்ஸ்ட் ஜீனோடைப், ரொம்ப ஈஸியா நான் எழுதி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதுறேன். 1:2:2:1 இப்படி எழுதிக்குங்க. 4 நடுவில் வச்சுங்க. திருப்பி இதை அப்படியே எழுதுங்க. 1:2:2:1 இதுதான் ஜீனோடைபிக் ரேஷியோ. 1221 4 1221. சி 4க்கு லெஃப்ட் 4க்கு ரைட் ஒரே இதுதான். 1:2:2:1 1:2:2:1 நடுவுல 4. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 16 வரணும். வருதான்னு பாருங்க. 2 4 6 8 10 12 16 வந்துருது. 16 வந்துடணும். டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 16 வந்துடணும். சரி, இந்த 1:2:2:1 4 1:2:2:1 எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்னு நீங்க கேட்பீங்க. இப்போ டைஹைபிரிட் கிராஸை நான் எடுக்கிறேன். அந்த சார்ட்டை இதுல பாருங்க, ரொம்ப சிம்பிளா அழகா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கும். நடுவுல இருக்க நாளும் இந்த நாளும் பாருங்க, capital R small r capital Y small y, capital R small r capital Y small y, capital R small r capital Y small y, capital R small r capital Y small y. இந்த 4 தான் நான் சென்டர்ல எழுதின 4. இப்போ இந்த டால 1 அந்த டால 1 1ல ஆரம்பிச்சு 1ல முடிஞ்சேன். இந்த 1 தான் 1, இந்த 1 தான் 1. நாலுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது 1 தான் இருக்கும். ஏன்னா இப்ப லெட்டர்ஸ் தான் ஜீனோடைப், ஜீன்ஸ் வச்சு எழுதுறோம் ஜீனோடைப். நாலுமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது 1 தான் இருக்கும். இப்ப நான் எடுத்துக்கிறேன், நடுவுல 4 எழுதினேன், இந்த 4. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 1 எழுதினேன், இந்த 1. முடிக்கும் போது 1 எழுதினேன், 1. சரி சரி, இன்னொரு 2 இன்னொரு 2 1 1 2 2 இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். இந்த 3 இந்த 3 நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிள். இவன் 1 தான் இருப்பான், இவனும் 1 தான் இருப்பான். அப்படி நேரா பாருங்க, இந்த நேர் லைன் வரைஞ்சீங்கன்னா எப்படி இந்த லெஃப்ட் டு ரைட் 4 பேர் இருக்காங்களோ செங்குத்தா லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, 1 1 1 1 தான் இருப்பான். இந்த 1 சொல்லிட்டேன், இந்த 1 சொல்லிட்டேன். இவன் 1 இவன் 1. இவனை மாதிரி இன்னொருத்தனை எங்கேயாவது காமிங்க எனக்கு. 2 ஸ்மால் ஆர் 2 கேபிட்டல் ஒய்யோட ஒருத்தனை காமிங்க, இருக்க மாட்டான். அதே போல 2 கேபிட்டல் ஆர் 2 ஸ்மால் ஒய்யோட ஒருத்தனை காமிங்க, இருக்க மாட்டான். சரி, இந்த 2 பேர் யாருன்னு சொல்லிட்டா, இவனும் இவனும். இவன் 2 பேர் தான் இருப்பான், இவனை மாதிரி வேற ஒருத்தன் இருக்க மாட்டான். அனதர் 2 யாருன்னு சொல்லிட்டா, இவனும் இவனும். முடிஞ்சிச்சு. இன்னும் 2 பேர், இவனும் இவனும். அனதர் 2 பேர், இவனும் இவனும். ஜீனோடைப் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளா ஜீனோடைப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஜீனோடைப்புங்கிறது இதுதான். சரி, ஜீனோடைப், ஹவு மெனி ஜீனோடைப்ஸ்? இவன் 4 டைப்பு, இவன் 4 டைப்பு, இவன் ஒருத்தன். மொத்தம் 4 4 8 9 டைப்ல இருக்கான். 1 2 3 4 5 6 7 8 9 டைப் ஆஃப் ஜீனோடைப்ஸ் ஃபார்ம்டு. 9 டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப் ஃபார்ம்டு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஜீனோடைப்பும் ஃபீனோடைப்பும். இதுல வந்து பாருங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவன்னா ஒரே மாதிரி இருக்கான். சரி, இப்போ இதை ஒரு தடவை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா மறந்து போயிடும். நடத்தினதே மறந்து போயிடும். ஷார்ட்டா சொன்னது எல்லாமே மறந்துடும். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு நடத்துறேங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஓகேங்களா? அண்ட் நாளைக்கு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நான் நடத்திடுறேன் கண்டிப்பா, இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு குரோமோசோமல் தியரி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கவங்க கேளுங்க. இன்னைக்கு நடத்தினதுல இல்லை இது வரைக்கும் நடத்தினதுல டவுட் இருந்தா கேட்கலாம்.
ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குது, சொல்லுங்க சார். புக்ல வந்து ஒரு டிஃபரண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சார். இது நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார்ம்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கரெக்டா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. அது உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். Recombinants means without parental character. Parental character இல்லாம வர்றது தான் recombinants. கரெக்ட். வித்தவுட் பேரண்டல் கேரக்டர் இல்ல, பேரண்டல் கேரக்டர் மிக்ஸ் அந்த வரது வந்து பேரண்ட் மாதிரி ரெண்டு பேரண்டோட கேரக்டர் மிக்ஸ் ஆகி வர்றது ரீகாம்பினன்ட், நியூ டைப் ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும். அது நமக்கு அப்போ வந்து நம்ம இப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் ஆப்ஷன் வந்து ஆப்ல வந்து டைரக்டா டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நடத்தும் போது ஆப்ல சில மிஸ்டேக்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால, சம் டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்ததுனால அதை டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் அப்போ இல்லை, இப்பவும் இல்லை. அதனால இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ற ஆப்ஷன் மாதிரிலாம் கிடையாது. அதனால அது இங்க நடத்தினதை யூடியூப்ல அப்லோட் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால நீங்க ஆப்லயே பார்த்துக்கலாமேப்பா. ஆப்ல தான் நீங்க இருக்கீங்க, அழகா பார்த்துக்கலாமே, விளம்பரமே இருக்காது, தெளிவா பார்த்துக்கலாமே. தட் ஐ கேனாட் டூ. ஏன்னா அது டெக்னிக்கல் எரர் இருந்தது அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நடத்தையில. ஸோ அதனால அதை டவுன்லோட் பண்ணி இங்க அப்லோட் பண்றதுங்கிறது இப்போதைக்கு முடியாதுப்பா. தேங்க்யூ. இப்போ வந்து நமக்கு அந்த டெக்னிக்கல் எரர் சரி பண்ணிட்டோம், அதனால டெய்லி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறோம். அதான்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ. டேக் கேர். நல்லா படிங்க. தேங்க்யூ.